மங்கையாய் பிறந்ததற்கு மாதவம் செய்ய வேண்டும். ஹாப்பி உமன்ஸ் டே. Happy Women's Day. Happy Women's Day to all. Happy Women's Day to all. Happy Women's Day. So happy Women's Day to everyone. A very happy Women's Day. எவ்வளோதான் இம்ப்ரூவ் ஆயிருந்தாலுமே கூட இந்த சேஃப்டி இஷ்யூஸ் ஒருத்தர் தான் இருக்குது. அதுவும் ரீசெண்ட் டேஸில் நிறைய ஹராஸ்மெண்ட் கேசஸ் பார்க்குறோம். Actually, Chennai is really safe because நிறைய நான் சேஃப்டி இல்லைன்னு சொல்ல நிறைய விஷயத்தில் ஏன்னா நம்ம தனியாக போகும்போதெல்லாம் பயப்பாக சேஃப் இல்லாமல் மாதிரி கிடைக்கும். இப்போ இருக்கிற பசங்களுக்கு வந்து அந்த அக்செப்டன்ஸ் கிடையாது. உமன்ஸ்னாலே உங்களுக்கு வந்து எல்லாரும் இப்போ சொசைட்டில வந்துட்டு விமன்ஸ்க்கு அகைன்ஸ்ட் நிறைய விஷயங்கள் நடக்குது. டே டு டே லைஃப்ல நம்ம நிறைய ப்ராப்ளம்ஸை வந்துட்டு ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம், நிறைய விஷயங்கள் படிக்கிறோம். ஸோ தமிழ்நாட்டுல விமன்ஸ்க்கு எந்த அளவுக்கு சேஃப்டி இருக்குன்னு நினைக்கிறீங்க? சுத்தமா இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்? ஏன்னா நான் லண்டன்ல இருந்து வரேன். அங்க வந்து எல்லாமே 50-50 போது பொண்ணுங்க வந்து நைட்டு கூட அவங்க தனியெல்லாம் அழைஞ்சிட்டுருவாங்க, பயமே கிடையாது. இங்கே நான் வரும்போது எனக்கே பயமா இருக்கு. அதான் இவங்களே கேட்பா கூப்பிட்டு வர்றாங்க, அங்க வந்து சேஃப்டி இல்லைன்றாங்க, அடிக்கடி ரேப் வருது. ஸோ எனக்கு தெரிஞ்சு இங்கே எதுவுமே இல்ல. சரி, இந்த ஒரு விஷயத்த மாத்தினா இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்குதுல்ல, அதெல்லாம் நம்ம சரி செய்ய ட்ரை பண்ணலாம் அப்படின்னா எதை மாத்திக்கலாம்? சரி செய்ய ட்ரை பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் உங்க பேரண்ட்ஸை நீங்க மாற்றணும். அவங்க வந்து பொண்ணுங்களை வந்து பொத்தி வைக்கிறத மாற்றணும். அவங்கள மாத்தினீங்கன்னா எல்லாம் மாறிடும். ஓகே ப்ரோ, ஆக்சுவலி விமன்ஸ் டே வருது. உங்க லைஃப்ல வந்துட்டு நிறைய விமன்ஸை வந்துட்டு கிராஸ் பண்ணி வந்திருப்பீங்க. ஸோ ஸ்பெஷல் இவங்க வந்துட்டு என் லைஃப்ல ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னா யாரு சொல்லுவீங்க? என் லைஃப்ல ஸ்பெஷல்னா இன்னைக்கு இப்போ என் பாட்டிக்காக தான் இங்கே வந்திருக்கேன். அவங்க தான் ஸ்பெஷல். ஏன்னா அவங்க தான் என்னை வளர்த்தவங்க. ஹாப்பி உமன்ஸ் டே. ஸோ ஃபர்ஸ்ட் உங்கள் பேரண்ட்ஸை திருத்துங்க, அதுக்கப்புறம் நீங்களும் கொஞ்சம் வெளியில வந்தீங்கன்னா கண்டிப்பாக எல்லாத்தையும் மாற்றலாம். இருக்கு. எல்லாருமே அவங்கவுங்க சேஃப்டியை பார்த்துட்டு செஞ்சுட்டு இருக்க தான் செய்கிறாங்க. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. மற்றபடி அவங்க உமன்ஸ்னாலே உங்களுக்கு வந்து எல்லாரும் டக்குன்னு கேட்டால் எப்படி நான் என்ன சொல்லுவேன்? சேஃப்டினா எந்த மாதிரி சேஃப்டி நீங்க கேட்கீங்க? லைக் இப்போ விமன்ஸ்க்கு அகைன்ஸ்ட் நிறைய அபியூஸ் நடக்குது, அசால்ட்ஸ் நடக்குது, அண்ட் நிறைய வரதட்சணை குடும்பம் நடக்குது, நிறைய டொமஸ்டிக் வயலன்ஸ் நடக்குது. இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் சொசைட்டில நடக்குது. சோ அதெல்லாம் பாக்குறப்போ உங்களுக்கு எப்படி இருக்கு? நடக்குதுன்னா மெயினா வந்து ட்ரக்ஸு அந்த மாதிரி விஷயங்கள். அதுக்கப்புறம் அவங்களுமே உமன்ஸ் யாரையுமே தப்பு சொல்ல முடியாது. அவங்க ஒரு பக்கம் அவங்களோட இதில் இருக்காங்க, நல்லா பேச தான் செய்கிறாங்க, அவங்களுக்கு விருப்பம் இருந்தால் பேசுகிறாங்க. ஆனால் பசங்க வந்துட்டு அதை கொஞ்சம் அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டு சும்மா ரோட்டில் திரும்பி பார்த்தா கூட ஒரு இதாக தான் எடுத்துக்கிறாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது அவங்க போய் சரி பேசுவாங்க போல அப்படின்னு நினச்சிட்டு போய் பேசுகிறாங்க. நல்லவங்களும் இருக்கான்னு செய்கிறாங்க, ஒன்றுமே இல்லை. பட் அவங்கவுங்க சேஃப்டி அவங்கவுங்க வச்சுக்கிறதுல ஒன்றுமே இல்லை. யாரு நமக்கு கரெக்டாக இருப்பா, நல்லா பேசுவாங்கிறது அவங்களுக்கே தெரியும். அவங்க பேசுகிற பேச்சிலே தெரியும். அந்த இதில் நம்ம கரெக்டாக இருந்துக்கிட்டாலே போதும், அவங்க எங்கனாலும் சேஃப்டியாக இருக்கும். எனக்கு பர்சனலாக இருக்காங்க, ஆனால் இப்போதைக்கு அவங்க நம்ம கிட்ட இல்லை. ஓ, அதனால ஓகே. அவங்க இல்லை அப்படின்னு சொன்னீங்க, எந்த அளவுக்கு மிஸ் பண்றீங்க அந்த ஒரு பர்சனை? மிஸ்ஸிங் இருக்கு. வாழ்க்கையில நம்ம ஃபர்ஸ்ட் லைஃபே அவங்க தான், எல்லாருமே அவங்க தான், எல்லாமே நமக்கு அவங்க தான் நினச்சி இருந்த ஒரு பர்சன் வந்து இன்னைக்கு நம்ம இல்லைன்னா ஓகே தான், அது கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் நம்ம அதை அக்செப்ட் பண்ணிட்டு அடுத்த ஒரு இதில் போய் வாழ்ந்து தான் ஆகணும். வெளில போனால் அந்த ஒரு நிலைமையில தான் நம்மளை வந்து கடைசி ஆக்கிடுவாங்க. அவங்களும் அவங்க லைஃப்பை பார்த்துட்டு போயிடுவாங்க, நம்மளும் அதுக்கு அடாப்ட் ஆகி சேஞ்ச் ஆகி போயிடுவோம். அவ்வளோதான். நான் சேஃப்டி இல்லைன்னு தான் சொல்லுவேன் நிறைய விஷயத்துல. ஏன்னா நம்ம தனியாக போகும்போதெல்லாம் நம்ம நிறைய பார்க்குறோம். ஸோ நிறைய சேஃப்டி இல்லை. ஏன்னா அது மற்றவங்க என்ன சொல்லுவாங்கன்னா ஃபர்ஸ்ட் ட்ரெஸ்ஸிங் சென்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அது ரொம்ப தப்பு, மற்றவங்களோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் சொல்றது. ஸோ நான் அதான் சொல்றேன். ஓகே, மாத்தலாம். இதை மாத்தலாம், விமன்ஸ்க்கு வந்துட்டு இந்த மாதிரி நடக்கிறத தவிர்க்கலாம் அப்படின்னா எதை மாத்தலாம்? ஸோ வந்து தப்பு பண்ணுவாங்கல்ல ஒருத்தன், அவனுக்கு வந்து பனிஷ்மெண்ட்டே கொடுக்காம விட்டுருவாங்க. ஸோ அவங்கள வந்து பனிஷ் பண்ணணும். அப்போ மற்றவங்க நினைப்பாங்க இந்த மாதிரி பண்ணா அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கிடைக்கும்னு நினைப்பாங்க. ஸோ பனிஷ் பண்ணா மேபி சேஞ்ச் ஆகும். happy Women's Day to all. நம்ம ஒழுங்கா இருக்கலாம் இண்டிவிஜுவலா. இப்போ நான் எதுவும் பண்ணல, எனக்கு எந்த பிரச்சனையும் வரல, இவ எதுவும் பண்ணல, இவளுக்கு எந்த பிரச்சனை வரல. ஸோ அப்படி இருக்கிறது. அண்ட் நம்ம சில பேர் எதுவுமே பண்ணாம கூட பிரச்சனை வரும். பட் நம்ம எப்படி அதை ஓவர் கம் பண்றோம்ன்றது தானே இருக்கு. ஓகே, ஓவர் கம் பண்ணணும்னா என்ன பண்ணணும்? ஸோ நிறைய பேர் பயந்து வீட்டில் சொல்லாம இருப்பாங்க. ஸோ வீட்டில் அப்படிலாம் சொல்லாம இருக்காதீங்க, ஃபர்ஸ்ட் வீட்டில் சொல்லுங்க. அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, எங்களுக்கு இருக்காங்க. ஸோ மற்றவங்களுக்கும் இருப்பாங்க. நம்ம ஸோ ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போங்க, அவங்க பார்த்துப்பாங்க. ஓகே, வெளியே வந்து சொன்னா பிரச்சனைகள் சால்வ் ஆயிடுதுன்னு நினைக்கிறீங்களா? 80% ஆகும். மங்கையாய் பிறந்ததற்கு மாதவம் செய்ய வேண்டும். ஹாப்பி உமன்ஸ் டே. சேஃப்டி வந்து கம்மியாக தான் இருக்கும். பெண்கள் வந்து அவங்களோட சேஃப்டியை அவங்க தான் பார்த்துக்கணும். யார் எப்படி வராங்க, இது வராங்க, இப்படி வராங்கன்னு சொல்லி யாரும் தெரியாது. அதனால் அவங்க சேஃப்டி அவங்க தான் பார்த்துக்கணும். இந்த அளவுக்கு அவங்க தான் கேர்ஃபுல்லாக நடந்துக்கணும். பெண்களும் ஒழுங்காக இருக்கணும், பசங்களும் ஒழுங்காக இருக்கும்.
அது யூனிவர்சிட்டி எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் கம்மி தான். கம்மி தான். ஏன் கம்மின்னு சொல்றீங்க? ஏன்னு சொல்றேன்னா அவருக்கு புரிஞ்சுக்கிறது இல்லை ஒருத்தர் அதுக்கு அதிகமாக பழகினா புரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி மறுபடியும் ஃபிக்ஸ் ஸ்டாப் பண்ணிட்டே புரிஞ்சுக்கலாம். இப்போ எப்படி ஒரு பையனும் ஒரு பொண்ணு ஒருத்தர் பழகிக்கிறப்பயே அவங்களுக்கு தெரியும் நமக்குள்ள என்ன ஃபீலிங்ஸ் இருக்கு எப்படி இது பண்ணணும்னு சொல்லிட்டு. பட் அவங்க ஆட்கள் விடுறதில்லை. ஒருத்தர் ஹெல்ப் பண்ணிடுவோமோ இல்லை வேணாம்னு சொல்லிட்டு அடுத்த லெவலுக்கு போகிற கட்டினாவது இவங்க ஹெல்ப் பண்ணிக்கிறாங்க. பட் எல்லாரும் அமைதியாக போகிற கேரக்டர் இல்லை. அப்போ என்ன ஆகுது, அடுத்த லெவலுக்கு போகிறப்போ அது ஒரு இது ஒரு அசால்ட்டோ அந்த மாதிரி போய் முடிஞ்சிருக்கு கிடைக்காது. அதுவும் இல்லாமல் இப்போ இருக்கிற பசங்களுக்கு வந்து அந்த அக்செப்டன்ஸ் கிடையாது. தனக்கு ஒன்று கிடைக்காது அப்படிங்கிறப்ப அக்செப்ட் பண்ணிட்டு போகணும் வரும் அப்படின்னு சொல்லி இல்லை எனக்கு இது வேணும் அப்படிங்கிறது. அதுவும் பேரண்ட்ஸ் வளர்க்குறதுல எப்படி கொடுத்து பழக்கிறாங்க. பசங்க கஷ்டப்பட்டு வளரும். எப்படின்னா ஒரு ஆம்பளை பையன் வந்து வெளியே போய் தான் பழகணும். ஆனால் என்ன பண்ணிடுறாங்க, எல்லாம் ஒரு அடைச்சிடுறாங்க. பொண்ணாகட்டும் பையனாகட்டும் என் பையன் என் பொண்ணு அடைச்சி வளர்க்குறங்காட்டி என்ன ஆகுறது, எக்ஸ்போசர் கிடைக்கிறது இல்லை. ஒரு தோழி என்ன தெரியுது இல்லை, ஒரு நான் தெரியுது. ஸோ அதுக்கு கஷ்டம் நிறைய ஃபினிஷர் பட்டு வளர்ந்தால் தான் ஒரு கஷ்டம். நம்மளும் ஹியூமன் பீயிங், அடுத்தவங்களுக்கு ஹியூமன் பீயிங். நமக்கு எப்படி வலிக்குமோ அதே மாதிரி அவங்களுக்கு வலிக்கும். நமக்கு ஒன்று பிடிக்கல அதே மாதிரி அவங்களுக்கு பிடிக்கும்னு தெரியும். அந்த மாதிரி இருக்கிறப்போ வளர்ந்தாங்க நல்லா இருக்கும். பட் இப்போ சொசைட்டி அப்படி இல்லை. அதெல்லாம் அடைச்சியே வச்சுக்கிறதுனால மூடி வச்சுக்கிறதுனால வளரும். ஃபஸ்ட்டு இந்த உமன்ஸ் காலேஜ், உமன்ஸ் ஸ்கூலு, உமன்ஸ் பஸ் இல்லாமல் எப்படி நாங்கள்லாம் வீட்டில் ஹியூமன் ஜெண்டர் டிசிஸ் எதுவுமே இல்லாமல் இவங்கெல்லாம் ஒன்று வரும். அந்த மாதிரி எல்லாம் ஒன்றா பழகுனா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாலே பாதி விஷயத்துக்கு வரும். பாதியில் முக்காட்சி குறைஞ்சிடும். என் ஒய்ஃப் எனக்கு எவ்வளோ ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா, டோட்டலாக எல்லாருமே ஒதுக்குனப்ப, ஈவன் என்னை பெற்ற அம்மாவே நான் ஒதுக்குனப்ப வந்து இல்லை இது எனக்கு எல்லாமே சொல்லிட்டு தேடி வந்தவங்க தான். நான் எப்படியெல்லாம் இருந்தாலும் நான் அக்செப்ட் பண்ணி நான் வேலைக்கு போகல, நான் படித்து முடிக்கல, எனக்கு ஒன்றுமே கிடையாது. இருந்தாலும் பரவாயில்லன்னு அவனுக்கு நம்பி வந்து நான் கூட இருக்கேன். இப்போ வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அதாவது ரொம்ப ஸ்பெஷல். வைஃபால் தமிழ்நாட்டில் அவ்வளோ சேஃப் இல்லாத மாதிரி கிடையாது. ஐ கம் ஃப்ரம் பெங்களூர். அங்க கம்பேர் பண்ணும்போது இங்க நல்லா தான் இருக்கு. சென்னை கம்பேர் பண்ணும்போது சேஃப்டி மெஷர்ஸ் அவங்க எடுத்துட்டு தான் இருக்காங்க. ராப்பிடோ பிங்க் பைக்கே சென்னையில் தான் இருக்கு. பிகாஸ் ஐ நெவர் saw this in I can they are happy with it all. Actually, Chennai is really safe because நிறைய தெரியல, மேபி பிகாஸ் கம்ப்ளைண்ட்ஸ் எதுவும் ஃபுல்லாக வர மாட்டேங்குதா என்னன்னு தெரியல. பட் தோ அவ்வளோ நைட் லைஃப் இல்லை, அது மாதிரி சொசைட்டி இல்லாதனால I feel it's a safe place. Okay, hi everyone. The theme of Women's Day in the year வந்துட்டு accelerate action. So we should follow this theme and accelerate ourselves to make each day better in our lives. So happy Women's Day to everyone. ஓகே, ஸோ எவ்வளோதான் இம்ப்ரூவ் ஆயிருந்தாலுமே கூட இந்த சேஃப்டி இஷ்யூஸ் இன்னும் இருந்துட்டு தான் இருக்குது. அதுவும் ரீசெண்ட் டேஸில் நிறைய ஹராஸ்மெண்ட் கேசஸ் பார்க்குறோம். சின்ன குழந்தைங்கள்லேருந்து வயசானவங்க வரைக்கும் எல்லாருக்குமே நடந்து தான் இருக்குது. irrespective ஆஃப் their ஏஜஸ் எல்லாமே இருக்குது. நிறைய பேர் மென்ஷன் பண்ணுற மாதிரி இந்த ட்ரெஸ் இஷ்யூ, அது இஷ்யூலாம் சொல்கிறாங்க. பட் ஆக்சுவலி அப்போ சின்ன குழந்தைலாம் என்ன பண்ணுச்சு, நம்ம இது வந்துட்டு மென்டாலிட்டி தான். நம்ம பொண்ணுங்களை எவ்வளோ சேஃப்டியாக இருங்க, இப்படி இருங்க அப்படி இருங்கன்னு சொல்கிறத தவிர்த்துட்டு பசங்களுக்கு பொண்ணுங்களை எப்படி ரெஸ்பெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தா அது ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் அப்படின்னு நினைக்கிறேன். அது எல்லாரும் ஃபாலோ பண்ணாலே ஓரளவுக்கு தவிர்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் ஸ்ட்ராங்கான ரூல் ஏதாவது வந்தால் டக்குன்னு செயல்படுத்தக்கூடிய மாதிரி, அவங்களுக்கு வந்து லேட்டாக டிலே ஆகுற மாதிரி இல்லாமல் டக்குன்னு ஒரு ஆக்ஷன் எடுத்து இது பண்ணக்கூடாதுன்ற பயம் வரணும் தப்பு பண்ணுறவங்களுக்கு. அந்த மாதிரி ஏதாவது ஸ்டெப்ஸ் எடுத்துகிட்டு வந்தால் would be helpful. ஸோ என் ஃபேமிலி மெம்பர்ஸ் அண்ட் உங்கள் சேனல் வியூவர்ஸ் எல்லாருக்குமே வெரி ஹாப்பி உமன்ஸ் டே.